என்னுடைய பேர் வந்து சிதம்பரம். என்னுடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில செஞ்சிக்கு அடுத்து ஒரு சின்ன குக்கிராமம். மேல்வளப்பூர் அப்படின்ற ஒரு கிராமம். இந்த ட்ரேடிங் பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் பார்த்தீங்கன்னா, மேமோட யூடியூப் சேனல நான் கடந்த ஒரு ஒரு 2 வருஷமா வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். அது ஆக்சுவலா என்னன்னா, ஒரு ஈக்விட்டி மாரி கொஞ்சம் கொஞ்சமா அங்க சொல்றத டிப்ஸ் சொல்றத மட்டும் வாங்கி வச்சுட்டு இருந்தேன். சரி இது வாங்கி வச்சுட்டு இருந்தா மட்டுமே நம்மளுக்கு என்ன பண்றது? மேற்கொண்டு நம்ம இது எப்படி வாங்குறாங்க? இந்த டிப்ஸ்லாம் எப்படி சொல்றாங்க மேடம் அப்படின்னு பார்க்கும்போது, சரி ஏன் நம்ம ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணக்கூடாது? அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விஷயமா தோணுச்சு. அவங்க குடுக்குற டிப்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய நமக்கு கொஞ்சம் லாபத்த குடுக்கக்கூடிய டிப்ஸே சொல்றாங்க. இது வந்து இந்த மார்க்கெட்ல பணம் பண்ணக்கூடிய விஷயத்த, இதையே ஒரு பணமா பண்றவங்க மத்தியில எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுனால ஒரு மாஸ் மீடியால வந்து இது சொல்றதுலாம் எல்லார் மேலயுமே இந்த மாரி பண்ணிட முடியாது. ஸோ அது வந்து மேம்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி தான் சொல்லிக்கணும். பட் நேர்ல வர முடியாத சூழ்நிலை. நம்ம கிராமத்துல விவசாயம் சார்ந்த சில வேலைகள்லாம் இருக்கு. அதனால ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதப்போ, நீங்க தாராளமா எடுத்துக்கங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நேரடியா வர்றதுக்கு என்ன எஃபெக்ட் இருக்கோ, அதுவே வந்து எனக்கு ஆன்லைன்லேயே நல்லா கிடைக்கும். ரொம்ப லாங்ல இருக்கிறவங்க கூட சரி, ஒரு கிராமத்துல இருக்கிறவங்க கூட நீங்க ஆன்லைன் மூலியமா கண்டிப்பா கிளாஸ் எடுத்தீங்கன்னா, மேம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நேர்ல இருக்கவங்க நேர்ல வந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த நிறுவனத்துக்கு என் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். வணக்கம், நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்ல பங்களிப்பு அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பப்ளிக் நம்ம மட்டும் பண்றது கிடையாது. இதுல வந்து அதிகமான அளவுக்கு போர்ஷனை வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும், அதே மாதிரி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு மேஜர் போர்ஷன் ப்ரமோட்டருடைய பங்களிப்பு என்ன, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் வச்சிருக்கிறாங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் வச்சிருக்கிறாங்க, பப்ளிக் ரீட்டைலர் எத்தனை வச்சிருக்கிறோம், அது இல்லாம எம்ப்ளாயீஸ், இந்த மாதிரி எக்ஸெட்ரா. ஸோ ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடக்கூடிய கம்பெனிகளை வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை இந்த மாதிரி பிரிப்பாங்க. இதுல ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்த கம்பெனிகள்ல வந்து அதிகமாக இருக்கு, எந்த கம்பெனிகள்ல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியில எடுக்கிறாங்க, இல்ல எதுல புதுசா இன்வெஸ்ட் பண்றாங்க, இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா முக்கியமா ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு கம்பெனிகள்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, அதே மாதிரி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு புதிய கம்பெனிகளாக இருக்கட்டும் இல்ல பழைய கம்பெனிகளோ ஏதோ ஒன்றுல அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, அதுல வந்து அவங்க தீர விசாரிச்சு ஆராய்ந்து நிறைய அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அதனுடைய போக்கு எப்படி இருக்கும் இதெல்லாம் தெரிந்து கொண்டுதான் என்ன பண்ணுவாங்க. ஏன்னா பல கோடிக்கணக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாம நம்ம சில கம்பெனிகள்ல அந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம வாங்க போற கம்பெனிகள்ல அவங்களுடைய போர்ஷன்ஸ் இருக்குதா, இருந்தா எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறாங்க, இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது லாங் டேர்முக்கும் நல்லது, ஒரு கம்பெனி செலக்ஷன் போது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அவங்களாலதான் மார்க்கெட் மூவ் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2020 வரைக்கும் அப்படிதான் இருந்தது. 2020க்கு மேல டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி, அசட் மேனேஜ்மெண்ட்ஸ் கம்பெனிஸ், ரீட்டைலர், இவங்க எல்லாரும் கொஞ்சமேனும் நம்ம மார்க்கெட்டை பார்க்க ஆரம்பிச்ச காரணத்தினாலதான் இன்னைக்கு மார்க்கெட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவ்வளவு அதிகமாக செல் பண்ண போதும் இன்றைய தினம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, செல்லிங்ல தான் இருக்காங்க. இன்னும் அவங்க பையிங் மோடுக்கு வரவே இல்லை. இருந்த போதிலும் மார்க்கெட் இந்த அளவு தாக்கப்படுத்தி நிற்கிறது. ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டே பிரச்சனையாக இருக்கும்போது, எஃப்ஐஎஸ் இந்த அளவு செல்லிங்ல இருக்கும் போதும் கூட நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் இந்த அளவு ஸ்மூத்தா இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணமே டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான். இருந்த போதிலும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சில கம்பெனிகள்ல பாத்தீங்கன்னா அதிகபட்சமா இருக்கிறாங்க. ப்ரமோட்டர் இருக்கிற அளவுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு ப்ரமோட்டருடைய பங்களிப்பு அந்த கம்பெனிகள்ல ஒரு 50% இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு ஈக்குவலாக சில கம்பெனிகள்ல ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இது வந்து இப்ப மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா நிறைய பிரைவேட் பேங்க்ஸ்ல இருக்கிறத நான் கவனிச்சிருக்கேன். ஸோ சில கம்பெனிகளோட லிஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ எஃப்ஐஎஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதும் எப்போதும் ஆபத்து தான். ஏன்னா அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, திடீர்னு இந்த மாதிரி செல் பண்ணிட்டு வெளில போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஷேருடைய விலை வேகமாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால நேர்கள் எஃப்ஐஎஸ் உங்களுடைய கம்பெனிகள்ல நீங்க வாங்குற கம்பெனிகள்ல இருக்கிறாங்களா, இருந்தா எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து 20 அப்படிங்கிறது ஓகே, இட்ஸ் குட். ஆனா இப்ப நான் சொல்ல போற கம்பெனிகள்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படும் விதத்துல 40ல இருந்து 50, சில கம்பெனிகள் 60% வரைக்கும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் உடைய பங்களிப்பு இருக்குது.
இது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில கம்பெனிகளுக்கு நல்லது. ஆனா மெஜாரிட்டி இந்த அளவு போர்ஷன் வச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு சில நேரங்கள்ல அவங்களுடைய பங்களிப்பை குறைக்கும் போது அந்த ஷேருடைய விலை குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நேயர்கள் நன்கு திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடித்த கம்பெனிகளாக சிலவற்றை வாங்கி வைத்துக்கோங்க. என்னுடைய பார்வையில எஃப்ஐஐஸ் அதிகமாக, அதுவும் 40% இருந்து 60% இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் லிஸ்ட்டை நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் வர்றது கேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 22,167 கோடி, கரண்ட் மார்க்கெட் பிரைஸாக 4,522 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 337 கோடியாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 38% இருக்குது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பங்களிப்பு இந்த கம்பெனில 56% வச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக டெல்லி வெரி லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி, லாஜிஸ்டிக் துறையில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 27,235 கோடி, கரண்ட் மார்க்கெட் பிரைஸாக 333 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி லாஸ் மேக்கிங் கம்பெனி. இதுல எப்படி எஃப்ஐஐஸ் இந்த அளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. 55% ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருடைய பங்களிப்பை இந்த கம்பெனில வச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக நன்கு அறிமுகமான ஜொமேட்டோ லேட்டஸ்டா ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. குயிக் இ-காமர்ஸ் துறையை சேர்ந்த இந்த கம்பெனி, இவங்களுடைய மார்க்கெட் கேப் 2,24,708, கரண்ட் மார்க்கெட் பிரைஸாக 242 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,371 கோடியாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 6% இருக்குது. இந்த கம்பெனில ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருடைய பங்களிப்பு 49.7% இருக்கு. அடுத்ததாக ஆக்சிஸ் பேங்க். நான் சொன்னேன் இல்லையா, பிரைவேட் பேங்க்ஸ் ஆக்சிஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகத்தான் இருக்கும். ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த மட்டும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருடைய பங்களிப்பு 51% இருக்குது. மார்க்கெட் கேப் 3,61,322 கோடியாகவும், கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,040 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 26,427 கோடி, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக 16% வச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போற கம்பெனி ஆட்டோமொபைல் துறையில வந்திருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, கார் ட்ரேட் டெக் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் ஸ்மால் கேப் கம்பெனி 4,677 கோடி, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,549. லக்ஸரி கார்ஸ் எல்லாம் வாங்கி விற்கக்கூடிய ஒரு நிறுவனம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 42 கோடி கொடுத்திருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 2% தான். ஆனா இதுல ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 51% பங்களிப்பை தங்களுடைய ஷேர்ஸ்ல ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னாக வச்சிருக்காங்க. அடுத்தாக பாலிசி பஜார் சொல்லக்கூடிய பிபி ஃபின்டெக். இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 75,319 கோடியாகவும், கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,862 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 36 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரொம்ப கம்மி 0.46 தான் இருக்காங்க. ஆனா எஃப்ஐஐஸ் 49% இந்த கம்பெனில இருக்கிறாங்க. டிபிஓ டெக்னு சமீபத்தில் லிஸ்டிங் ஆகி ரீசெண்டா மார்க்கெட்ல உள்ள நுழைஞ்சிருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டாலிட்டி துறையை சேர்ந்த இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 17,248, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,741 ஆகும். இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 200 கோடி கொடுத்துட்டு வராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்ல பர்சன்டேஜ் 37% வச்சிருக்காங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த டிபிஓ டெக் கம்பெனில 43% வச்சிருக்கிறாங்க. அடுத்தவங்க எல்லாருக்கும் நன்கு அறிமுகமாகி இப்ப ரீசெண்டாக காத்திருக்க ஐடிசி. இந்த கம்பெனி டைவர்சிஃபைட் கம்பெனி, மார்க்கெட் கேப் 5,90,270 கோடி, கரண்ட் மார்க்கெட் பிரைஸாக 444 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 20,723 கோடி, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக 27% வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஐஸ் 40% இந்த கம்பெனில வச்சிருக்கிறாங்க. அடுத்தது பார்க்க போற கம்பெனி ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ். பேங்கிங் செக்டர்ல இருக்கக்கூடிய இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 575 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 47,999 கோடி. இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 1,535 கோடி கொடுத்துட்டு வராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12% இருக்கிறது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த கம்பெனில 40% ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது ரெடிங்டன் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 13,047 கோடி, கரண்ட் மார்க்கெட் பிரைஸாக 204 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,238 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16% இருக்கிறாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 58% இந்த கம்பெனில இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நான் பார்க்க போற கம்பெனி 360 வேம். இந்த கம்பெனி ஃபைனான்ஸ் கம்பெனியாக இருக்காங்க. மார்க்கெட் கேப் 37,828 கோடி, கரண்ட் மார்க்கெட் பிரைஸாக 1,129 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 804 கோடி, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக 23% வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஐஸ் இருக்கிறதுலே அதிகபட்சமாக 65% பங்களிப்பை இந்த கம்பெனில வச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நான் பார்க்க கம்பெனி மேக்ஸ் ஹெல்த் கேர்.
ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1149 இருக்கிறது. மார்க்கெட் கேப் 88,099 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 1057 கோடி கொடுத்துட்டு வராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12% வச்சிருக்காங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த கம்பெனில 57% பங்களிப்பு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு நன்கு அறிமுகமான பேடிஎம். இந்த கம்பெனி மார்க்கெட் கேப் 48,671 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வச்சிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸாக 847 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபிள் கம்பெனி எப்படி சொல்ல முடியாது. ஏற்கனவே நம்ம பார்த்த கம்பெனி மாதிரி இதுலயும் ப்ராஃபிட் கிடையாது. இருந்த போதிலும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் 55% பங்களிப்பு வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் இந்த கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா இறங்குனாலும் மறுபடியும் ஏறிட்டே இருக்குது. காரணம் இவங்களுடைய போர்ஷன் அதிகமாக இருக்கும் பட்சத்துல. அடுத்தது நமக்கு நன்கு அறிமுகமான ஐசிஐசிஐ பேங்க். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் 8,82,867 கோடி. கரண்ட் மார்க்கெட் பிரைஸாக 1,249 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 45,027 கோடி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்ல பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 46% பங்குகளை ஐசிஐசிஐ பேங்க்ல வச்சிருக்காங்க. இறுதியாக நம்ம பார்க்க போற கம்பெனி மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. ஆட்டோமொபைல் துறையை சேர்ந்த இந்த கம்பெனில ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 41% பங்குகளை வச்சிருக்காங்க. மார்க்கெட் கேப்பாக 3,51,676 கோடி இந்த கம்பெனி வச்சிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 3,092 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 11,148 கோடியாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17% இருக்குது. ஸோ நான் மேற்சொன்ன எல்லா கம்பெனிகளுமே குறைந்தபட்சம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் பங்களிப்பு 40 அதிகபட்சமாக 65% வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனிகள் எல்லாமே சில கம்பெனிகள் நல்ல மார்க்கெட் கேப் லார்ஜ் கேப் கம்பெனியாகவும் சில கம்பெனிகள் ஸ்மால் கேப் கம்பெனிகளையும் உள்ளடக்கி இருக்குது. ஸோ நேயர்கள் உங்களுக்கு பிடித்த நல்ல கம்பெனிகளாக தேர்வு செய்து இதில் சில கம்பெனிகள் நீங்க வாங்கி வைத்துக் கொண்டீங்க அப்படின்னா இந்த கம்பெனிகள் எஃப்ஐஎஸ் பங்களிப்பு அதிகமாக இருக்கும் பட்சத்துல நல்ல வளர்ச்சியை நீண்ட காலத்தில் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன பதிவோட நான் இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.